மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் மஹால் 17ஆம் நூற்றாண்டின் கலைநயத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மதுரையை ஆண்ட நாயக்க வம்சத்தின் மிகச்சிறந்த மன்னரான திருமலை நாயக்கர் 1623 முதல் 1659 வரை இந்த பிரம்மாண்டமான அரண்மனை கிபி 1636இல் கட்டி முடிக்கப்பட்டது. இது இந்தோ-சரசெனிக் பாணியில் திராவிட மற்றும் ஐரோப்பிய கட்டிடக்கலைகளின் கலவையாக கட்டப்பட்டது. இதனை ஒரு இத்தாலிய கட்டிடக் கலைஞர் வடிவமைத்ததாக நம்பப்படுகிறது. தொடக்கத்தில் இது தற்போது இருப்பதை விட 4 மடங்கு பெரியதாக இருந்தது. இது சுவர்க்க விலாசம் மற்றும் ரங்க விலாசம் என இரு முக்கிய பகுதிகளை கொண்டிருந்தது. பிரம்மாண்டமான தூண்கள், சுமார் 82 அடி உயரம் மற்றும் குவிமாடங்கள் இதன் முக்கிய சிறப்புகளாகும். திருமலை நாயக்கரின் பேரன் தன் தந்தைக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அரண்மனையின் பெரும் பகுதியை இடித்து அந்த கற்களை கொண்டு திருச்சியில் தன் அரண்மனையை கட்டினார். பிற்காலத்தில் 1822இல் சென்னை ஆளுநர் பிரான்சிஸ் நேப்பியர் அவர்களால் இந்த அரண்மனை புதுப்பிக்கப்பட்டது. இது உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இங்கு தினமும் மாலையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் திருமலை நாயக்கரின் வரலாற்றை விளக்கும் ஒளி காட்சி நடைபெறுகிறது. மதுரையில் அமைந்துள்ள திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்க வம்சத்தின் மிகச்சிறந்த கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. இறைவன் அருளால் இப்படியான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் அனுபவங்களையும் கருத்துகளையும் கமெண்டில் பகிருங்கள்.